pilgrims of hope. Oh my God, contradictory. Yeah. Is the Lord among us or not அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க, வேதனையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிற நிலையில இருக்கிறோம். சோ இந்த தருணத்துல திருச்சபை ஜூப்ளி ஆண்டின் ஒவ்வொரு 25 ஆண்டும் ஒரு ஜூப்ளி ஆண்டு 2025. சோ பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். இந்த லோகோனுடைய அர்த்தம் பார்த்தோமா, பல்வேறு தரப்பில் இருக்கிற மக்கள் ஒருவர் இன்னொருவரை அணைத்தவர்களாக, ஃப்ரெட்டர்னிட்டி, ஒருவர் மற்றவர்களுக்கு பணி செய்கிறவர்களாக கரங்களை விரித்து, நான் அதுவும் இந்த சேலஞ்சிங்கான தருணத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். டிவி வந்ததுக்கு அப்புறம் 10% மனநோய் இன்க்ரீஸ் ஆச்சு. மொபைல் வந்ததுக்கு அப்புறம் 15லிருந்து 20% மனநோய் அதிகமாச்சு. கோவிடுக்கு அப்புறம் 25லிருந்து 35% மனநோய் அதிகமாயிடுச்சு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. மக்கள் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இதுல how am I going to be pilgrim of hope? அதுவும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட தெரியல, உங்க பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு கம்பல் பண்ணி இங்க தியானத்துக்குள்ள இழுத்துட்டு வந்தீங்க, வந்து உட்கார அப்படின்னு இழுத்துட்டு வந்தீங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட சொல்லி பாருங்க, தியானம்னா போமா, நீ என்ன சரியான பூமர் ஆன்டியா இருக்க போல, போய் நீ அட்டன் பண்ணப்போ. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆல்ஃபா ஜெனரேஷன்லாம் வை ப்ரோ, வை ரெட்ரீட் ப்ரோ, ரீட்ரீட் ப்ரோ அப்படின்னு ட்ரீட்டுக்கு நீங்க பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ amidst all of these struggles, how am I going to be pilgrim of hope? அந்த பில்கிரிம் ஆஃப் ஹோப் நான் எப்படி, ஒரு நம்பிக்கையின் ஒரு பில்கிரிமா நான் எப்படி இருக்க போறேன் இந்த பல்வேறு சூழலுக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு கேள்வி, இஸ் த லார்ட் அமாங் அஸ் ஆர் நாட் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு why did he bring us out of Egypt? எங்களை கொல்றதுக்காக கடவுளே நீங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த, எங்களை கொள்வதற்காகவா எகிப்து நாட்டிலிருந்து எம்மை மீட்டு கொண்டு வந்தாய் அப்படின்ற 2வது கேள்வி. அதை பற்றி நாம் 2வது நாள் தியானிப்போம். 3வது நாள், ஈவன் இந்த வில்டர்னஸ், அவங்க நடந்து போனது ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்திலையும் எப்படி ஹோப் அவங்களுக்கு சக்தியை கொடுத்து நடக்க வச்சுச்சு, நம்ம எப்படி அந்த ஹோப்பை நம்முடைய மனதுல உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்றத ஹோப் இந்த வில்டர்னஸ் அப்படின்றத 3வது நாள் பார்ப்போம். ஹோப் இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இஸ் த லார்ட் அமங் அஸ் ஆர் நாட், கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி. நாளைக்கு, ஏன் கடவுளே எம்மை எகிப்திலிருந்து அழைத்து வந்தாய், எம்மை கொல்லவா அப்படின்றது நாளைக்கு அதை பத்தி தியானிக்க போறோம். கடைசி நாள், எப்படி இந்த பாலைவனத்திலையும் கடவுளோடு நம்பிக்கை கொண்டவர்களா வாழ்றது அப்படின்றத கடைசி நாள். இந்த எகிப்து மக்கள் எகிப்திலிருந்து பயணம் செய்து வெளியில இன்னொரு இடம் வராங்க. கடவுள் அவங்களை மீட்டு கொண்டு வராரு. அப்படி மீட்டு கொண்டு வர்றது ஒரு புதிய இடத்துக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் யாராவது புது வீட்டுக்கு போய் தங்கினீங்கன்னா, புதுசா உங்க ரிலேட்டிவ் வீடோ நீங்க வழக்கமா இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு புது இடத்துக்கு போய் தங்கினீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு பெட்ல படுத்தவனே அப்படின்னு நல்லா தூங்கிடுறீங்களா? புது இடத்துக்கு போன உடனே கொஞ்ச நேரம் அப்படி படுப்பீங்க, கட்டிலுக்கடியில யாராவது இருக்காங்களா பார்க்கவே இல்லையே, கதவு தாப்பால் போட்டிருக்குமா, ஜன்னல் வழியா ஏதாவது வந்துருமா, இந்த ஃபியர் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்செக்யூரிட்டி, புது இடம் இன்செக்யூரிட்டியை கொடுக்கும். அதனாலதான் குழந்தையே அம்மா வயிற்றுல இருந்து புது இடத்துக்கு வெளியில வரப்ப கத்தி அழுது, இன்செக்யூரிட்டினால, ட்ரௌமானால, மூச்சை உள்ள இழுக்கிறதுக்காக.
புது இடம், எந்த ஒரு மாற்றமும் ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு மாற்றம் அப்படின்றதே இன்செக்யூரிட்டி. அதிலும் குறிப்பா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஏதாவது ஒரு மாற்றத்திற்காக ஏதாவது செஞ்சிருப்பாரா? அது நமக்கு பயங்கர பயத்தை உருவாக்கும். பழகி போன மனதிற்கு புதிதான எதுவும் ஒரு இன்செக்யூரிட்டி தான். Whatever that you get used to, when God creates a change for the good of yours, sometimes it creates fear and anxiety. So it's a struggle. அந்த ஈஜிப்ட்ல இருந்து மக்கள் வெளியில வரப்ப ஸ்ட்ரகிள். எங்க பார்த்தாலும் பாலைவனமா இருக்குது. சாப்பாடு போடுவாங்களா? சாப்பாடு முக்கியமா? சங்கம் முக்கியமா? இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அவங்களுக்கு. அவங்க இடையில 2 கேள்வி எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டிருக்காங்க. ஈஜிப்ட்ஸ் என்ன என்ன கேட்பாங்கன்னா, வேர் இஸ் அவர் வாட்டர், வேர் இஸ் அவர் ஃபுட், பேசிக் நீட் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்குமா? எப்படி எங்களை உயிரோட ப்ராமிஸ்டு லேண்டுக்கு கூட்டு போறீங்க? உண்மையிலே இது நடக்குமா? ஸோ ஃபியர் அண்ட் டவுட். சில டைம்ல இந்த ஃபியர் அண்ட் டவுட் நமக்கு பாருங்களேன், ஒரு சிலர் அடி வாங்கியே பழகினவங்களுக்கு ஒரு நாள் அடி இல்லாம இருந்தாலும் அதுவும் ஒரு ஃபியர் அண்ட் டவுட் தான். ஏன் டெய்லி அடிப்பாங்க, இன்னைக்கே அடிக்கல, இன்னைக்கு எந்த அட்டாக்கும் வரல? ஸோ ஆங்ஸைட்டி, ஃபியர். இந்த ஃபியர் அண்ட் டவுட் அவங்கள கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடல. இப்படி ஃபியர் அண்ட் டவுட் வரப்ப நம்ம மனசுல என்ன நடக்கும் தெரியுங்களா? அதுக்கு முன்ன நடந்த எல்லா நல்ல விஷயங்களும் மறந்து போயிடும். கடவுள் எவ்வளவு பிளஸிங் கொடுத்திருந்தாலும் அப்படியே மறந்து போயிடும். நமக்கு உருவாகிறது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் உருவாயிடும். ஆங்ஸைட்டி உருவாகிறப்ப ஷார்ட் டேர்ம் மெமரி. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடவுள் கூட்டிட்டு வர்றாரு. அதுல எவ்வளோ இது நடக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவங்கள எல்லாம் ஒன்றிணைக்கணும், அவங்கள டீமா உருவாக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அங்கேயே ஸ்ட்ராங்கா என்னாச்சுன்னா, அடி வாங்கி வாங்கி பழகி அடிமைகளா இருந்த அவங்களுக்கு விடுதலை இன்னொரு சுமையாக இருக்கிறது. ஒரு சில நேரங்கள்ல பெயின் ஆஃப்டர் பெயின் வாங்கியிருந்தோம் நம்ம அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடந்த நன்மைய உணரவே முடியாது நம்மால. நம்ம பிரெயின் அதை மறந்துடும். அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும் ட்ரௌமேட்டிக்கா ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல நடந்திருந்துச்சு அப்படின்னா, நம்மனால அந்த முன்னாடி நடந்த அந்த அனுபவங்களை, ஒரு நல்ல அனுபவங்களை பிரெயின் கொண்டே வராது. நம்ம பிரெயின் கான்சியஸா கொண்டு வராது. திரும்ப திரும்ப என்ன பண்ணோம்னா, இந்த பாரு, உனக்கு மட்டும்தான் இது நடந்திருக்குது, உன் குடும்பத்திலே எல்லாரையும் பாரு, அவங்க எல்லாம் எப்படி வசதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது பாரு, இப்படி நடக்குது பாருன்னு திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவிட்டியே போட்டு போட்டு நமக்கு காமிச்சிட்டே இருக்குமா? அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அட்ராக்ட் பண்ற விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களாவே வந்து சேர்ந்துரும். ஸோ எனக்குள்ள இந்த தருணத்துல உருவாகிற கேள்வி, இஸ் த லார்ட் அமாங் அஸ் ஆர் நாட்? கடவுள் என்னோட இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இங்கதான் இருக்கிறாரா இல்லையா? அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கும். இட்ஸ் அ ஸ்ட்ரகிள், இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். அதிலும் குறிப்பா அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி யார் யார் மனசுலாம் ரொம்ப ஆட்கொள்ளுதோ அவங்களுக்கு இது நடக்கும். அவங்களுடைய டிசையர் ஃபார் கம்ஃபர்ட். என்னாச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்கு பெயினும் கம்ஃபர்ட் ஆயிடும். அபியூஸ் நடந்து பெயினுமே கம்ஃபர்ட் ஆயிடும். அந்த டிசையர் ஃபார் த கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு உந்துதலா
இந்த எகிப்திய மக்கள்கிட்ட மத்தியில வரல. இதனால அவங்க உருவாக்குற கேள்விதான், why did you test the Lord? கடவுளையே டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு எங்கயா, தண்ணி எங்கயா, குடுப்பியா, குடுக்க மாட்டியா? சோ உள்ளுக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன். இது அன்புக்குரியவர்களே, நம்மளுக்கும் நிறைய ஹங்கர் இருக்கும். ஹங்கர் ஃபார் ஹாப்பினஸ், ஹங்கர் ஃபார் கம்ஃபர்ட். ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் ஹங்கர் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு சில வேதனைகளை மறைக்கிறதுக்காக நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள எக்ஸசிவா ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ somewhere the confusion. இதனால என்ன பண்றோம், நாம கடவுளையே சோதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். யார் யாரெல்லாம் வாழ்வில் அடிபட்டவர்களோ, சின்ன விஷயம் கூட பெரிய ட்ராமாவா. நான் போர் சமயத்துல ஒரு நாட்டுல போய் பணி செய்தேன் மறைமுகமா. போர்ல அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ராமா கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். திடீர்னு காத்து அடிச்சு அங்க இருக்கிற விண்டோ பட்டுன்னு அடிச்சுச்சு. வீர்னு கத்தி மயங்கி விழுந்துட்டான் தம்பி. ஏன்னா ஏற்கனவே போர்ல அந்த வெடி சத்தம், குண்டு வெடிக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன கதவோ ஜன்னல் அடிக்கிற சத்தம் கூட ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் அப்ப கொண்டு வந்து ஃப்ளட்டிங் ஆகி அவங்களுக்கு அப்படியே they will lose themselves. அதனாலதான் அன்றன்றைக்கே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். நம்மளோட ஃபியர் அண்ட் anxiety நீக்கப்பட வேண்டும். இன்றைக்குரியது இன்னைக்கே கிளீன். ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறது இல்லை, டெய்லி குளிக்கிறோம். ஏன்னா உடம்பு வெளியில கிளீன் பண்ணலன்னா மத்தவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஆனா மனசை கிளீன் பண்ணலன்னா யாரும் பார்க்க முடியாதுல்ல. அதனால அங்க நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம்தான், ஸ்மால் ட்ரிகர் புது புது விதமான பயங்களை உருவாகும். அதுவும் குறிப்பா நம்முடைய வாழ்வின் பயங்களை அதிகரிக்கும். அப்ப அந்த சமயத்துல கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது. நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். இப்போ ரீசெண்டா மியூசிக் தெரப்பின்னு கண்டக்ட் பண்ண ஒரு 70 பேர் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜம் ஜம் ஜம்னு குதிச்சு பயங்கரமா சத்தம் இருக்கிற மியூசிக் பார்ட்டி இதுதான் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்குது. நீங்க இப்படி மைல்டா ஹீல் பண்ற மியூசிக் வைக்கிறீங்களே, ஒரு பயப்பிள்ளையும் வராது. எங்களை மாதிரி ஜெனரேஷன் யாராவது வந்தாதான் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல சொல்றாங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இன்செக்யூரிட்டி அதிகம். ஏன்னா ஒருவர் இன்னொருத்தர் அப்படி அவங்களுக்காக இருக்கிறது இப்ப கம்மி ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் வேலைக்கு போகணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். அதனால அந்த லைஃப் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரெஸ்னால ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்கறதே கம்மி ஆயிடுது. அப்ப அவங்களுடைய இன்செக்யூரிட்டி இன்ஸ்டிங்க்ட ரைஸ் பண்றது எது, ஆட்ரினலினை ஆக்டிவேட் பண்றது எது அப்படின்னா, டும் டும் தும்னு லவுட் மியூசிக் சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். வீட்டுல அமைதியா இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம், ஏன்டா சத்தமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ அந்த ஆட்ரினலினை ஆக்டிவேட் பண்ற மாதிரி சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்கள சுத்தி. அது அவங்களுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸோடைய இன்செக்யூரிட்டி அதை மறைக்கிறதுக்கு உருவாகிறது. ஸோ அந்த மாதிரி இன்செக்யூரிட்டி சமயத்துல அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களோ நல்ல பாதைகளோ நினைவுக்கு வராது. மீண்டும் மீண்டுமா அந்த பெயின் ஸ்ட்ரகிள் இதுதான் அவங்களுக்கு மேல் நோக்கி வரும். டெஸ்பிரேஷன் உருவாயிடும். அன்புக்குரியவர்களே, இது நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்ற நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் நான் உங்களுக்கு சொல்றேன்.
Maybe youngsters, those who are listening to me, they might be able to get a reason for why do we believe in God. What happens when we have the question or anxiety deep inside of us asking, is the Lord among us or not? So, எப்பப்பெல்லாம் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதிகமாகுதோ, அப்ப நம்ம பிரெயின்ல அமைத்தலா அப்படின்ற பாட்டு தான் ஆன் ஆகும். அந்த அமைத்தலான்றது என்ன அப்படின்னா, டேஞ்சர் சென்சார். அந்த டேஞ்சர் சென்சார் அடிக்கடி ஆன் ஆகி பழகிடுச்சுன்னா, எப்ப பார்த்தாலும் இன்செக்யூரிட்டிலே வாழ்றவங்களுக்கு எனக்கு அது வேணும், இது வேணும், அதை அச்சீவ் பண்ண முடியாம போயிடுமோ, இதை அச்சீவ் பண்ண முடியாம போயிடுமோ அப்படின்ற அந்த ஓட்டத்துல ஓடுறவங்களுக்கு இர்ரேஷனல், ரேஷனலான ஃபியர் இருக்காது. இர்ரேஷனல் ஃபியர், ஃபோபியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எக்ஸாம் டைம்ல குளிக்காது, சாப்பிட போகாது, உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். ஏமா அப்படின்னா, குளிக்கிற நேரம், வாஷ்ரூம் போற நேரம், படிக்கிற நேரம், ஐ மீன் இதெல்லாம் படிக்கிற நேரத்தை குறைச்சிரும், நான் ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ அவங்க பிரெயின்ல எல்லாம் அந்த அமைத்தலா இர்ரேஷனலா உருவாக்கிறோம். இப்ப இஸ்ராயலைட்ஸ் எங்க பார்த்தாலும் பாலைவனத்தை பாக்குறாங்க. எங்கடா அந்த ப்ராமிஸ் லேண்டு, பாலும் தேனும் பொழியிற நாடு, நாங்க மணலும் வெயிலும் உள்ள நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களே. பேனிக், ஆங்ஸைட்டி. ஸோ அந்த சமயத்துல ஃபியர் நாட் ஃபெய்த்ன்றது மீனிங்லெஸ்ஸா இருக்கும். எங்க சுத்தி பார்த்தாலும் பாலைவனம், என் வாழ்க்கையை சுத்தி பாலைவனம். ஒரு ஆஃப்டர் ஒன்னொன்னு, ஒரு பெயின் முடிஞ்சிருக்கும், அது முடியறதுக்குள்ள இன்னொரு பெயின், இன்னொரு பெயின், இன்னொரு பெயின், அடி மேல் அடி விழுகிறதே. ஏன்? அந்த சமயத்துல நம்ம பிரெயின்ல என்ன ஆக்டிவேட் ஆகுதுன்னா, காரிஸ்டால் அப்படின்ற அமிலம். அது இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருக்காது. நிறைய ஸ்பிரிச்சுவல் டவுட் வர ஆரம்பிச்சிடும், பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால விசுவாசம் அப்படின்றது குறைவுபட ஆரம்பித்து விடும். இது நடக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நல்லா தோணும்? இந்த காரிஸ்டால் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். எல்லாரும் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்களோ, நாம தனிமைப்படுத்தப்படுவோமோ, யாரும் நமக்கு துணை நிற்க மாட்டாங்களோ, who will be with us? நாளைக்கு ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர் துணை நிற்கணும்? எப்படி பிரேயரை ஆராய்ச்சி பண்ணாங்க, பிரேயர் பண்றதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பத்தி நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்ப ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், கைவிடப்பட்டு விடுவோமோ என்ற நிலை, ஹோப்லெஸ்னஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன நடக்க போகுது? எனக்கு மட்டும்தான் இந்த வேதனை வரும், ஏன்னா நான் கடவுளை நம்பினேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஹோப்லெஸ்னஸ். ஒரு சில சமயம் இது கடவுள் மேலே கோபமாக கூட திரும்பலாம், கடவுள் மேலே கோபமாக கூட திரும்பலாம். இதெல்லாம் நடக்கிறப்ப நம்மளோட பிரெயின் இந்த 3 விஷயங்களை பண்ணும். கெட்டாஸ்ட்ரோஃபைங் அப்படின்னா அவ்வளவுதான், லைஃபே முடிஞ்சிச்சு, இனிமேல் எதுவுமே நல்லது நடக்காது, எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்ற கெட்டாஸ்ட்ரோஃபைசிங் எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பாலைவனத்துல போனவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் திங்கிங், எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், முடியாது, இனிமேல் ஃபாரெவர் லைஃப் முடிஞ்சது. இந்த செலக்டிவ் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு மெதுவா கரெக்டா தீமை நடந்ததையே திரும்ப திரும்ப மைண்டுக்கு போட்டு போட்டு காமிக்கும். நன்மை நடந்தது எதையுமே நினைவுக்கு கொண்டு வராது. ப்ரேயர் பண்ண போனாலோ இல்ல மத்தவங்கிட்ட பேச போனாலோ, எனக்கெல்லாம் எவ்வளவு கொடுமை நடந்துச்சு தெரியுமா,
எவ்வளவோ இது நடந்துச்சு தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள் அதிகம் இத பத்தியே பேசுது அப்படின்னா, நமக்கு கொக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ், நம்முடைய திங்கிங் பவரே டிஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதனால என்ன ஆகும்? ஓவர் ஜெனரலைசேஷன். எனக்கு மட்டும் இல்ல, என்ன சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும். தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தீமை நடந்துரும். அப்படின்ற ஓவர் ஜெனரலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பிரெயின்ல. நான் யார் யாரெல்லாம் நேசிக்கிறேனோ அவங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி கொக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் அதிகமா உருவாயிடும். அப்படி உருவாயிடுச்சுன்னா நமக்கு நடக்கிறது ஏபிசி. ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். என்ன, அவங்க நடந்து வராங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியில நடந்து வராங்க, பாலைவனமா இருக்குது, தண்ணி இல்ல, அது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். உடனே அவங்களோட நம்பிக்கை பறி போயிட்டு என்ன நம்பிக்கை உருவாகுதுன்னா, செத்துருவோம். அதுக்கு கான்சிக்வன்ஸ் என்ன? உடனடி இஸ் த லார்ட் அமாங் அஸ். எங்கேயா போன? உருவாக்குடா இன்னொன்னு ஏதாச்சும், கன்ற உருவாக்குடா, இன்னொரு கடவுளை உருவாக்குடா, நம்மளா சேர்ந்து ஒரு கடவுளை உருவாக்கும்டா அப்படின்றது பிரெயின். இதுதான் கடவுள்னு யாருடா சொன்னா? கடவுள் இருக்கிறாரு யாருடா சொன்னா? போடா, கோயிலுக்கு போகாதடா, அங்கிருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்துடுற. இதெல்லாம் நடக்கும். நாம இது நடக்கிறப்ப அவங்க மனசுல இதெல்லாம் ஓடும் புரிஞ்சிக்காததுனால அவங்களை என்ன பண்ணுவோம்? இன்னும் ஃபோர்ஸ் பண்ணுவோமா? அது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காது. அவங்கள சரியான பாதையில வழி நடத்தி செல்லணும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டியை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள என்ன தேடல் ஓடிட்டு இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். கடவுள் அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இஸ்ராயல் மக்கள் கூட கான்ட்ராக்ட் போடல, இஸ்ராயல் மக்கள் கூட கவனன்ட் போடுற. நம்ம போடுறது கான்ட்ராக்ட். நீ கோயிலுக்கு வா, அப்புறம் பார்க்கலாம், நீ பிக்னிக் போறதும் போவாதும். நீ முதல்ல வந்து ஜெபமாலைக்கு உட்காரு, அதுக்கப்புறம் நான் காசு தரேன். நீ வந்து இதெல்லாம் செய், அதுக்கப்புறம் இது நடக்கட்டும். நம்ம என்ன பண்றோம்? கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சிடும். கடவுள் இஸ்ராயல் மக்களோட கான்ட்ராக்ட் போடல, கவனன்ட்ட உருவாக்குறாரு. அக்செப்டன்ஸ். எனக்கு நீ செய்யற காரியங்களை விட உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் முழுமையா அன்பு செய்யறேன். அந்த அன்பு உள்ள போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மாற்றங்கள் நடக்கும். இந்த அன்புக்கான இயக்கங்கள்லாம் நிறைய பதட்டத்தை உருவாக்குறது, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை உருவாக்குறது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 96% எல்லாரும் இந்த இன்செக்யூரிட்டினால ஊண்டானவங்க, உள் மனதுனால ஊண்டானவங்க. அந்த வேதனைகள் உள்ள இருக்கிறப்ப கடவுளை உள் அறிந்து கொள்வது கடினமா இருக்குது அவங்களுக்கு. விசுவாசத்தை உள் எடுத்து கரெக்டா அந்த பாதையில போறது கடினமா இருக்குது அவங்களுக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. Not that I hate God. Right now it does not give meaning to me. நான் கடவுளை வெறுக்கவில்லை, ஆனால் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியாது தவிக்கிறேன் அப்படின்றதான் அவங்களுடைய இன்னர் கரை, இன்னர் கிரை. சோ இதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவங்க அவங்கள உண்மையான வழிக்கு அவர்களை அழைத்து செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவாய்டன்ஸ். மெதுவா ப்ரேயர்ல இருந்து வெளியில போவாங்க. இல்லைன்னா எப்படா அந்த ப்ரேயர் முடியும் அப்படின்னே வெயிட் பண்ணிருப்பாங்க. அது எரிச்சலை உருவாக்கும் அவங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்? அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம். எங்கேயாவது டோப் இருக்குதா, எங்கேயாவது கேனபீஸ் இருக்குதா,
ஸோ இப்போதைக்கு பெயினை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. அதனால அடிக்ஷனுக்குள்ள பாதை மாறி போயிடுவாங்க. அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போயிடுவோம். ஸோ எந்த பெயினை நாம ஃபேஸ் பண்ண முடியாம அவாய்ட் பண்றோமோ, அந்த பெயின் நம்மள தவறுதலா வழி நடத்தி கொண்டு போயிடும். நம்மளா ஒரு சொல்யூஷனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த நேரத்துல இன்னர் வாய்ஸ்க்கு நம்மளால செவி சாய்க்க முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த இன்னர் பைலட், இன்னர் வாய்ஸ், த ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அப்ப லிசன் பண்ண முடியறதில்ல. நம்மளோடே வசித்து கொண்டிருக்கிற அந்த தூய ஆவியின் வழி நடத்துதலை அப்ப கேட்கவே முடியாது. Will be in struggle, will be in all the time pain. அந்த பெயின் மட்டும்தான் பெருசா தெரியும். அந்த பெயின் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ள உள்ள போயிடணும். அவங்களுக்குள்ள அந்த அடிக்ஷனை நோக்கிய வாழ்வா அது மாறிடும். ரைட். இப்படி இந்த தருணத்துல ஆன்மீகம் அப்படின்றது என்னை வளர்க்கிறதா கெடுக்கிறதா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர சமயத்துலதான் உருவாகிற கேள்வி, இஸ் த லார்ட் அமங் அஸ் ஆர் நாட்? உண்மையாகவே ஆன்மீகம் என்னை வளர்க்குதா? உண்மையாவே ஆன்மீகம் எனக்கு வளர்ச்சியை கொடுக்குதா, மகிழ்ச்சியை கொடுக்குதா? சோ மன ஏற்றத்தை கொடுக்கிறதா, மன மாற்றத்திலிருந்து மன ஏற்றத்தை கொடுக்கிறதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ஆகும். அன்புக்குரியவர்களே, உண்மையான ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறது. உண்மையான ஆன்மீகம் உள நல குணத்தை நிச்சயம் கொடுக்கும். உண்மையான ஆன்மீகம் நமக்கு உள்ள இருந்து துவங்குது. உண்மையான ஆன்மீகம் இப்ப நீங்க ஒரு குடும்பமா சேர்ந்து வரீங்கல்ல, அதுவே மிகப்பெரிய ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் நம்ம ஒரு ரியாலிட்டியிலிருந்து தெரிச்சு ஓட விடாம நமக்கு வர ஒவ்வொன்றையும் நம்ம ஃபேஸ் பண்ண வைக்கும். ஆன்மீகம் வியாபாரமாக்கப்படாது. ஒரு சில இடங்கள்ல ஆன்மீகத்தை வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல ஏதோ மை வச்சிருப்பாங்க போல இருக்குது. என்ன மை வச்சாங்களோ போங்க. அதுக்குதான் கடவுள் நிறைய மைகளை சொல்லி இருக்கிறார். அந்த உவமைகளை நம்பினாவே போதும், எந்த மையம் வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த மேஜிக், பிளாக் மேஜிக் செய்யறவங்க கிட்ட நான் போயிருக்கிறேன். அங்க நான் பேராசைக்காலஜி படிச்சப்ப பார்ட் ஆஃப் மை ஸ்டடி இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க ஒருத்தர்கிட்ட போய் அமர்ந்துக்கணும். அவரு என் மேல பேய் அனுப்பணும். அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா இவனே பெரிய பேயா இருப்பான் போல இருக்குது. என்னது அவர் வெட்டின அந்த லெமனு, மந்திரம் ஓதுன அந்த லெமன், அதெல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா டேஸ்டா இருக்கு. வேற ஒன்றும் நடக்கல நமக்கு. ஸோ அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எஸ்கேபிசம். அதுலெல்லாம் நம்புறவங்க, அதன் பின்னாடி போறவங்க ஏதோ மனதில் உள்ள ஒரே விஷயங்களை ஹேண்டில் பண்ணாம அது மேல நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த ஆன்மீகம் எப்படி மனம் மாற்றத்தை தருது, என்னென்னலாம் நம்ம பாடியில நடக்குது அப்படின்றத நாளைக்கு அதை பற்றிய ஆராய்ச்சிகளை எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது பேலன்ஸ்டா இருக்கும். கேள்விகளை கேட்கும். உண்மையான ஆன்மீகம் கேள்விகளை கேட்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலிஜன் ரெண்டும் டிஃப்ரெண்ட். இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் நம்ம என்ன பண்ணுவோம், ரோசரி சொல்றோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், பூசைக்கு போறோம். ஆனா அதன்படி வாழ்றோமா அப்படின்றதுதான் ஆன்மீகம். இது ரெண்டும் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா அங்க மன மாற்றமும் இல்லை, மன ஏற்றமும் இல்லை. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அவங்களுக்கு என்னன்னா,
நீ அங்க ஜெபிக்கிறல்ல, அத குடும்பத்துல என்னால பார்க்க முடியலையே. நீ இங்க பூச முடிஞ்சு வீட்ல வந்து நல்ல கெட்ட வார்த்தையா திட்டுறியே. So, what is there is somewhere a gap. I'm not able to fill in. So, அன்புக்குரியவர்களே, இது ஆன்மீகம் அப்படின்றது நான் கோவில்லையும் குடும்பத்திலையும் ஒரே மாதிரி இருப்பேன். அந்த மாற்றங்கள் என் லைஃப்ல தெரியும். அதுதான் உண்மையான ஆன்மீகமா இருக்கும். அது பதட்டத்தில் உருவான எஸ்கேபிசமா இருக்காது. நம்ம பெயின மறைக்கிற ஒரு எஸ்கேபிசமா இருக்காது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்மீகம் நன்மையா தீமையா என்றது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து. இந்த ஆன்மீகம் நம்ம குடும்பங்கள்ல பிளவுகளை உருவாக்கும். என்னோட லைஃப்ல மாற்றத்தை கொடுக்குதா இல்ல வீழ்ச்சியை கொடுக்குதா? நான் தேங்கி இருக்கிறேனா அல்லது வளர்ந்து இருக்கிறேனா, இன்னும் வளர்ச்சி பெறுகிறேனா? இந்த ஆன்மீகம் எனக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இஸ் த லார்ட் அமங் அஸ். பல வேதனைகளை, சேலஞ்சஸ் இந்த வேர்ல்டுல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேலஞ்சஸ் மத்தியில கடவுள் என்னோட தான் இருக்கிறாரா? கடவுள் எங்கே இருக்கிறார்ன்றத கேள்வி மிக சத்தமாக நம்ம மனசுல எல்லாம் ஒழிச்சிட்டு இருக்குது. அதை நம்ம அட்ரஸ் பண்ண முடியாம சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, கடவுளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அமுத்தி வச்சிருக்கிறோம். ஆனா அதை பத்தி ஓப்பனா பேசுறது நல்லது. மனசுல வச்சு மூடி வைக்க அது பல எஸ்கேபிசத்தை உருவாக்குது. அது நமக்குள்ள பதட்டத்தை அதிகரிக்கும். நமக்குள்ள இருக்கிற பக்தி அதிகரிக்காது. அந்த பதட்டத்தோட ஜெபம் செய்யறது, அது நம்மள ஒரு ரிலீஜியாசிட்டியா மாத்தணும், ஆன்மீகமா மாத்தாது. அப்படி தேங்கி போச்சு அப்படின்னா, அந்த பதட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிரெயின் முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மறக்க வச்சுட்டு, மீண்டும் மீண்டுமா எனக்கு இது மாதிரி எல்லாம் நடக்க தவறிடுச்சு, இதெல்லாம் தான் நடந்திருக்கு, தீமை தான் நடந்திருக்கு அப்படின்னு அதை பேச பேச இன்னும் தீமைகள் தான், பிளெஸிங்ஸ் இல்லாம தீமைகளே தான் வந்து சேரும். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு கண்ட்ரில இருந்தப்ப உருவான அந்த இதை நான் சொல்லணும். ஒரு யங்ஸ்டர் போதைக்கு, தீய பழக்கம், இந்த உலகத்துல என்னென்னலாம் தீய பழக்கம் இருக்கோ அதெல்லாம் நீங்க அந்த கவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த எல்லா பழக்கமும் இருக்கிறவன் என்கிட்ட வந்தான். முதல் நாள் வந்து என்னைய பார்த்துட்டு சொன்னா, உங்ககிட்ட பேச சொல்லி ஒருத்தர் சொன்னாரு, உங்ககிட்ட பேசலாமா என்னன்னு தெரியல அப்படின்னா. தெரியலப்பா, நீயே டிசைட் பண்ணு. ஐ கிவ் யூ ஃபுல் ஃப்ரீடம். இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ, லெட்ஸ் கோ ஃபார் அ காஃபி அப்படின்னு 2 பேரும் காஃபிக்கு போனோம். அப்படியே மெதுவா ஜென்ரலான டாபிக் பேசணும். அப்புறம் மெதுவா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. அவன் சொன்னா, வாரம் வாரம் எனக்கு உன்னை மீட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா. வெரி குட், லெட்ஸ் டூ இட் மேன் அப்படின்னு வாரம் வாரம் என்னை மீட் பண்ண ஆரம்பிச்சான். மெதுவா அவன் மனசுக்குள்ள இருக்கிற பட்டம், பயம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபிக்சேஷன், இதை பத்தி அவனுக்கு மெதுவா புரிய வைக்க ஆரம்பிச்சான். நான் எடுத்த உடனே கடவுளை போதிக்கல, அவனே அன்பு செய்யறதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். எப்ப அவன் மனசுக்குள்ள அந்த இதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சுச்சோ, அப்போ ஒரு கேள்வி கேட்டான். நீ எனக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணல, அப்ப எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பயங்கரமா என்னை சுத்தி ஒரு லைட் இருக்கிற மாதிரியும், அந்த லைட்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு எந்த ட்ரக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுக்கல. நீ பேசிட்டு இருக்கிறப்ப அந்த மியூசிக்கோட சேர்ந்து நீ எனக்கு அந்த தெரப்பியை கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவ்வளோ லைட்டா இருந்துச்சு. ப்ளீஸ் டேக் மீ டு தட் லைட், ப்ளீஸ் டேக் மீ டு தட் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின் அப்படின்ட்டு. நான் எதுவும் பண்ணலடா, ஒரு எக்ஸசைஸ் தான்டா பண்ணேன், திருப்பி எடுத்துக்கோனா. அதை பண்ணது நீதான்டா. எப்போ உன் மனசை கிளீன் பண்ணவோ ஆட்டோமேட்டிக்கா யூ ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்சிங் காட் அப்படின்னு. ஹவு வில் ஐ நோ திஸ் அப்படின்னா, ஸ்டார்ட் டூயிங் குட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு கண்ட்ரில ஒரு இடத்துல
மென்டலி சேலஞ்ச் பீப்புள் மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கெல்லாம் ஒரு இடம் இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த தெரியும். நீ போய் ஒவ்வொரு வாரமும் 2 ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னாங்க. அவனும் இதை ஒரு இதா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணான், 2 ஹவர்ஸ் போய் அங்க சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்ல என்னாச்சு, he started meeting good people one by one, one by one, one by one. He came back to tell me, when I get changed, the world gets changed அப்படின்னு சொன்னான். கரெக்ட் அப்படின்னு. இந்த உலகத்துல மாற்றக்கூடியது எது அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிற யாரும் மாறணும். The only thing that can be changed is you. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த தவ காலத்துல செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப், என் மனசுக்குள்ள என்னென்னலாம் தேங்கி நிற்கு, அதுவும் குறிப்பா என்னென்ன பதட்டம் பயம் எனக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அடிமைத்தனத்துக்கு என்னை இட்டு செல்லுது, அதை நான் எப்படி நான் ஒரு கோலையா இல்லாம கடவுளோட சேர்ந்து நான் என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைக்கு நான் எப்படி வரணும், இதை நாம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். இப்போ வாழ்க்கை ஓடுறதுதான் விரும்பி போயிட்டு இருக்கோம். யாரும் வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை. நிறைய இப்ப வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்ப எப்படியோ நீ முடிஞ்சிச்சுடா சாமி, அடுத்த நாள் ஓட்டுங்கடா, அடுத்த நாள் ஓட்டுங்கடா, ஓடணும் பதட்டம். சோ அப்ப அந்த ஓட்டம் வெகு சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த ஓட்டத்துல வாழ்றவங்களுக்கு நோய்கள் சீக்கிரம் வரும். யாராருக்கெல்லாம் கவலைகள் அதிகமோ டயபிட்டிஸ் சீக்கிரம் வரும். யாராருக்கெல்லாம் எனக்கு துணையே யாரும் இல்லை, சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேக் ஏக் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மனசு எதையெல்லாம் தேக்குகிறதோ அதை அப்படியே நோயா உடம்பில் நோயா மாத்த ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கடவுள் நமக்கு கொடுக்கிறது ஒரே வாய்ப்பு என்னன்னா, எது உங்க மனசுல தோணுதோ அதை வெளிப்படுத்துறீங்க. அப்பதான் நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த கொக்னிஷனல் டிஸ்டார்ஷன்ஸ் will disappear. A right aspect of life will appear. நம்மளுடைய திங்கிங் ஓவரா கெட்டா எனக்கு எல்லாமே தவறாதான் நடக்குது, நான் அன்பு செய்யறவங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கெடுதல் நடக்கும், என் லைஃப்ல எல்லாமே கெடுதல் தான், இந்த மாதிரி தாட் கொக்னிஷனல் டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகணும்னா நம்ம நம்மளையே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நம்மளே அன்பு செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த குரூப்புக்கு நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்கு காலையில வேற குரூப்புக்கு பேச போறேன். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஐ கேன் நெவர் கெட் அனதர் யூ. இதை நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னொரு உங்களை மாதிரி இன்னொரு ஆளை நான் பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை மாறி இன்னொரு ஆளை கடவுளே உருவாக்குவதில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் யூனிக். நீங்க இல்லைன்னா அந்த இடம் எம்டி. ப்ளீஸ் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். யார் ஒருவர் தன்னை அன்பு செய்யாமல் மற்றவங்களெல்லாம் அன்பு செய்யறேன்றீங்களோ அது ஒரு நோய். நம்ம எப்ப ஃபர்ஸ்ட் நம்மளை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப மற்றவர்களை அன்பு செய்வதும் கடவுளை அன்பு செய்வதும் ஹெல்த்தியான அன்பா மாற ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளை வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போகும். அன்புக்குரியவர்களே, இப்ப ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம். அந்த கேள்விகள்ல மேபி தமிழாக்கம் செய்வார் ஜூலியன். ஸோ அந்த கேள்விகளை நம்ம குரூப்ல அப்படியே ஒரு சின்ன குரூப்பா பிரிச்சு நம்ம கேட்டுட்டு மட்டும் போனோம்னா அது என்ன ஆயிடும்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே மறந்துடும். போய் தூங்குவோமா, அப்படியே பிரெயின்ல ஓடிட்டு இருக்கோம், அப்புறம் அப்படியே தூங்கிடுவோம். அடுத்த நாள் மற்ற வேலைகள்ல ஓட்டத்துல வாழ்க்கையின் ஓட்டத்துல மறந்துடும். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் கண்களை பார்த்து பேசுறப்ப அப்ப அட்லீஸ்ட் இந்த டிஸ்கஷன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு லைஃப்ல பெட்டரா இருக்கும். ஸோ இந்த கேள்விகள்லாம் மெதுவா நீங்க இந்த குரூப்ல போட்டுட்டீங்கன்னா மேபி கடவுள் என்னோட இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல நீங்க எப்பயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? அதை பத்தி பேசுங்க. எப்பெல்லாம் இப்படி வாழ்க்கையில
பல சோதனைகள் இருந்தப்ப, இந்த வேதனைகள் மாறி வந்தப்ப, உங்களோட ஃபெய்த் உங்களை காப்பாத்துச்சு அப்படின்ற அனுபவங்கள், அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்குதா? கடவுளுடைய பிரசன்னத்தை எப்பயாவது இந்த வாழ்க்கையினுடைய ட்ரௌமா நடந்த சமயத்துல நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆன்மீகம் உங்களுக்கு எந்த வகையிலாவது உதவி இருக்கிறதா? உங்களுடைய பயம், பதட்டத்தை நீக்குவதற்கு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எவ்வாறு உதவி இருக்கிறது? யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வேதனை தருணங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Hope everybody is back again in the room. So டைம் பத்துல யாருக்கும் சொன்னாங்க. ஆமா, I know it. Maybe I would request tonight before you go to sleep in your family, discuss about this. Yeah, maybe at least 2 questions. எந்தெந்த மொமெண்ட்ல கடவுள் என்னோட இல்லாத மாதிரி ஒரு சில மொமெண்ட் நான் எப்போ உணர்ந்தேன், எப்பப்பெல்லாம் கடவுள் மேல அந்த நம்பிக்கை உருவாகி கடவுள் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள்லாம் நினைவுக்கு வந்தது அப்படின்றத நீங்க இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி படுத்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நம்ம தூங்குறப்ப when we sleep, our brain does not sleep. Our brain does the work of counting all the words that we have spoken that day. So before we end the day, if we can end it, maybe recalling some of the blessings that we received from the Lord, that can become the life the next day. ஸோ உங்க எல்லாருடைய இன்னும் ஒரு சிலர்லாம் அவ்வளோ மும்புறமா உங்களுடைய பர்சனல் ஷேரிங்கை நீங்க வெளிவைக்கும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம் ஆஃப் யுவர் ரியல் ட்ரூ ஜென்யூன் ஃபீலிங்ஸ். அதுவும் ஸ்ட்ரகிள் ஒன் ஆஃப்டர் தி அதர் வரப்ப இட்ஸ் அ ரியல் ஸ்ட்ரகிள். நம்ம இப்போ ஒருவேளை கடந்து வந்ததுனால அது ஈஸியாக சொல்ல முடியுதா இருக்கும். மேபி அட் தட் மொமெண்ட் இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். இட்ஸ் லைக் அ டெட் எண்ட். ஒரு முறை கூகுள் போட்டு நாங்கள் எங்கேயோ ஒரு மலையில போனோம், போய் கொண்டு போய் டெட் எண்ட்ல வண்டியை விட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோடே காணும். ஸோ we were perplexed. லைஃப்ல அந்த மாதிரி சமயங்கள்லாம் உருவாகும் நம்ம லைஃப்ல. ஏதோ ஒரு டெட் எண்டுக்கு வந்தது மாதிரி கேட்டாஸ்ட்ரோஃபைஸ் பண்ணும் பிரெயின். அதுக்கு அந்த டைம்ல இட் வில் இன்க்ரீஸ் த பெயின், இட் வில் கிரியேட் அ ஸ்ட்ரகிள். And all those moments, somewhere a second life comes in. Somewhere a blessings falls in. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மள அபரிவிதமா ஏதாவது ஒரு வகையில் அப்படி நம்மள வழி நடத்தும். சோ அப்ப யார் யாரெல்லாம் அந்த பாலைவனத்திலும் கடவுள் மேல் சாய்கிறார்களோ, கடவுளை பற்றி கொள்ளுகிறார்களோ, அவர்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரங்களை போல் இருப்பார்கள். Flourishment occurs in their lives for those people who trust in the Lord, who do not give up. ஆனா இந்த ட்ரஸ்ட் எப்ப நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நடந்த அந்த பயம், பதட்டம், அந்த தருணத்துல இருந்த கேள்வி எல்லாத்தையும் ஓப்பனா பேசி வெளிப்படுத்திடணும். Because Jesus cried. Jesus cried at the death of his friend Lazarus. Expressing your emotion is very important. அந்த இமோஷன்ஸ் எல்லாம் இங்க சேர்த்து வைக்காதீங்க. இட்ஸ் பெட்டர் டு எக்ஸ்பிரஸ். when you express, when you share. அதனால்தான் நான் குரூப்பா பிரிச்சு அதில் ஷேர் பண்ண சொன்னேன். உங்களுடைய உணர்வுகளை இன்னொருத்தருடைய கண்களை பார்த்து பேச பேச நிறைய மனசுல தேங்கி இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கன்னா போதும், மெதுவா நம்ம எல்லாரோட பிரெயினும் ட்ரிகர் ஆகும். எனக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுல்ல, எனக்கும் இந்த மாதிரி ஈவென்ட் நடந்துச்சுல்ல அப்படின்னு நமக்கு எல்லாம் ட்ரிகர் ஆகும். That's where we are all created by one God. We are all one archetype. We all have oneness. When we get connected to that oneness, healing comes up. Healing flows through.
And that's where the proper healthy secretion of biochemical secretes. அதனாலதான் சொல்றாங்க, குடும்பங்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர் கண்களை பார்த்து பேசுறவங்களுக்கு ஃபாதரோடது அங்க ஹேங் டாக்டர் ஆயிடுச்சு. Yes, in his image. God created in his image. So when we are able to realize and recognize that we are in God's image, we are all becoming one. And there's no division among us. We all have similar feelings. We all have similar struggles. So we begin to walk along. So tomorrow we will see how this prayer and spirituality can transform our lives. What happens in my body when I pray? Is there a research? Have they taken prayer into the lab? So we will be discussing all of that tomorrow, and that how I need to increase my hope. அப்படின்றத நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த டேவை நம்ம as we are trying to wind up, I want to wind up with a positive note. So maybe today, before you go to bed, I want you to tell each member of your family one good thing that you find, any goodness that you find in your family member. Tell back to them, hey, my dear Annie, I see the generosity to be available to the family every time is admirable. I love you. Like that, if you can share with one another something positive, நீங்க அவங்க கிட்ட பார்க்கிற ஏதாவது ஒரு நல்ல குணங்களை அதை சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணுங்க. இன்றைய நாள் இனிய நாளாய் அமைந்ததற்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் நல்ல இறைவா, இதோ எங்களை ஒரே குடும்பமாய் இணைத்திருக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் நீர் எங்களுக்காக தேர்ந்தெடுத்த இந்த தலைப்பு, எங்களுக்காக உருவாக்கிய இந்த வார்த்தைகள், அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடவுள் எம்மை கைவிட்டு விட்டாரா, கடவுள் எங்கே என்ற நிலை வருகிற பொழுது நாங்கள் அதையும் ஜெபமாக்கி எங்கள் உள் மனதில் ஆழ் மனதில் தோன்றுகிற ஒவ்வொரு உணர்வுகளையும் ஜெபமாக்கி வெளிப்படுத்தும் சக்தி எங்களுக்கு கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. கெஸ்தமனி தோட்டத்திலே இயேசு அழுது ஜெபிக்கிறார். மனதில் உள்ள எல்லா வேதனைகளையும் குழப்பங்களையும் ஒரு மனித இயேசுவாய் எல்லாவற்றையும் இடம் கொடுத்து ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு மனதிலே தெளிவு பிறந்து மிக அருமையான ஜெபத்தை உருவாக்குகிறார். இறைவா, உன் சித்தம் என்னவோ அது என்னில் நிறைவேறட்டும். இறைவா, உன்னுடைய சித்தம் என்னவோ அது என்னில் நிறைவேறட்டும். Lord, let your will be done. Thy will be done in my life. இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜபத்திற்குள்ளாக அழைத்து செல்லும். அப்பொழுது எங்கள் மன பதட்டத்தை நீக்கி எங்களுக்குள் ஆழ் மனதில் தூய ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி வாழுகின்ற நன் மக்களாய், ஒருவர் மற்றவரின் கரம் பிடித்து நடப்பவர்களாய் நாங்கள் உருவாகிடுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.